ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். மீண்டும் நம் இலங்கையை பற்றி பார்க்கலாமா? இலங்கையில் மிகவும் ஃபேமஸான இடம் கண்டி, இங்கிலீஷில் கேண்டி அப்படிங்கிறோம். கண்டிங்கிற ஒரு நகரம். அதில் கண்டி நகரத்தில் இருக்குது தழுதா மாளிகையை பற்றி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மீன் காட்டுறேன் அப்படின்னா, இவங்க மீன் பிடிப்பு தொழிலில் மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. அதனால் அந்தந்த இடத்துல மீன்கள் வளர்க்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாமா? அந்த கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக சுத்தமாக இருக்குது. ரொம்ப அதாவது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே புறாக்கள் வளர்க்குறாங்க. அங்கேயே நம்ம பொரியும் அவங்க தீனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. வாங்கி அதுக்கு போட்டு வைக்கிறாங்க. கூட வெயிலுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க. அந்த புறாக்கள் அருமையாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ட்ரெஸ் கோடு இருக்குது. அதாவது கால் தெரியாமல் பாதம் வரைக்கும் போட்டுட்டு போகணும். அதை தான் மொதல் செக் பண்ணுறாங்க. அதாவது நீட்டாக இருக்கணும், எந்த இது மாதிரி இல்லாமல் நீட்டாக கால் பாருங்கள். அவங்க எப்படி காலெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். லேடிஸும் பேண்ட்டு போட்டிருக்கணும். அதுதான் இதோட கண்டிஷன். இதுதான் தழுதா மாளிகைங்கிறாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக இயற்கை வளங்களாக இருக்குது. இது அந்த ஆண்டது. இங்கே தான் நின்று அரசர் மக்களையெல்லாம் பார்ப்பாராமா. பார்த்து அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கறது, மீதி ஜனங்களை பார்க்கறது அப்படிங்கிறாங்க. இங்கே இதை அகழி சுற்றியும் தண்ணி இருக்குமா. இது அரண்மனையாக கட்டியிருந்தாங்க. தற்போது பின்னர் இது இலங்கையில் இங்கே அதாவது இந்தியாவில் உள்ள கலிங்கத்திலிருந்து புத்தரோட பல்லை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பல்லு இங்கே வச்சுருக்காங்க. அதனால் இது கோயிலாக ஃபேமஸாக இருக்குது. இதுதான் ஃபுல்லாக இது இவங்க அங்கே ஆண்ட அரசர்கள், ராணி, ராஜா அந்த கலிங்கத்திலிருந்து கொண்டு வந்த பல்லை இங்கே எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அதனால் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே உள்ள நுழையும் போதே அதாவது உள்நாட்டு ஜனங்களுக்கும் வெளிநாட்டு ஜனங்களுக்கும் தனியாக பாதை பிரித்து உள்ள டிக்கெட் வாங்கி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஃபேமஸான இந்த யானையின் மேலே தான் வச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த புத்தரோட பல்லை எடுத்துகிட்டு ஊர்வலமாக இருக்கும். இது ஆடி மாதத்தில் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த உள்ள நுழையும் போதே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அதே போல் சாம்பிள்னு சொல்லிட்டு செஞ்சுருப்பாங்க. அதையும் இதில் பார்த்துட்டு நம்ம எந்தெந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு இதுலேயே ஃபுல்லாக சுற்றி போட்டிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஃபாரினர்ஸ்க்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் போகலாம். பாருங்களேன், அவங்களோட ஓவியங்களை பற்றி எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க பாருங்களேன். அழகாக படம் வரைஞ்சி அது ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சுருக்காங்க. அதே போல் இவங்க கட்டடக்கலையிலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. கருங்கல்லில் எவ்வளோ அருமையாக வேலைப்பாடோடு கட்டியிருக்காங்க. இவங்க புத்தர் முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்காங்க பாருங்கள். நெளிவு சிலுவியோட அருமையாக இருக்குது. அடுத்தது ஓவியங்களும் அவ்வளோ அருமையாக அந்த கலர்ஸுக்கு தகுந்த, அதாவது அது தேவையான கலர் வச்சு இது பண்ணுறாங்க. புத்தருக்கு என்னென்ன படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. இதுதான் உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா நல்லா கூலாக அமைதியாக இருக்குது. இதுதான் முதல் தளம்ங்கிறாங்க. அடுத்தது மேலே போனால் ரெண்டாவது தளங்கிறாங்க. இந்த முதல் தளத்தில் தான் புத்தரோட பல் இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்னென்ன நினைத்து கொண்டு, அதாவது நம்மளுக்கு தேவையானது, மனது கஷ்டமாக இருக்குது, குழந்தை வரம், அதாவது வீடு கட்டுது, அதே போல் இந்த மாதிரி புத்தருக்கு முன்னாடி வெள்ளை துணியில் கட்டி வச்சு நிவர்த்தி கடன் செய்கிறாங்க. இது எல்லாமே தங்கம், பித்தளை போன்றலாம் இது செஞ்சுருக்காங்களாமா. அந்தந்த உலோகங்கள் மிக விலை உயர்ந்த உலோகத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மேல் தளத்தில் புத்தரோட பல்லு இருக்கிற இடம். இங்கே தான் பூக்களோட, அங்கே அல்லி தாமரை பூக்களோட அலங்கரித்து வைக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு 3 வேளை சாமி கும்பிடலாம். ஆனால் புதன்கிழமை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த புத்தர்கிட்ட அமைதியாக நின்று செய்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. அமைதியின் உருவமே இங்கே தான் தியானம் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இது பூராமே தங்கத்தால் செஞ்சது புத்தருங்கிறாங்க.
அது யானை தந்தங்கள் எல்லாம் வச்சு அழகாக நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இதுக்கு உள்ளே போனோன்னா லைப்ரரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மாடிக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து மியூசியம் இருக்குது. அந்த காலத்தில் ஆண்ட அரசனோட துணிமணிகள், வாள், சமையல் பாத்திரங்கள், மன்னரோட அரசியோட துணிகள் எல்லாமே அதில் மியூசியமாக வச்சுருக்காங்க. அதுவும் அருமையாக டெக்கரேஷன் பண்ணி, அதாவது லைட் டெக்கரேஷன் பண்ணி சுத்தபத்தமாக இருக்குது. இது அந்த மியூசியம் போகிற இடம். கருங்கல்லையே செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அங்கே இந்த மரம் வந்து அவ்வளவு ஃபேமஸான மரம். இதில் செய்கிற பொருட்கள் எல்லாம் லேஸாக இருக்கும். இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு, அந்த மியூசியத்துக்கு என்ட்ரன்ஸு. அதுவே எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குது பாருங்கள். அடுத்து அதோட அவங்களோட சிம்பிளான சிங்க முகத்திலேயே அந்த கொடியில் இருக்கும் பாருங்கள், அதுவே இதில் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து அடுத்தது வந்து அந்த கண்டி ராஜ்யத்தில் நீதிமன்றமாக இந்த இடத்த யூஸ் பண்ணாங்க. ஃபுல்லாக மரத்தாலான செஞ்சது. அவ்வளவு இந்த வெயில் காலத்தில் உள்ளே போனோன்னா அவ்வளோ ஜிலு ஜிலுன்னு இருக்குது. இதுவும் இந்த 3 கட்டடங்கள் ஃபுல்லாகவே கருங்கல்லால் செஞ்சது. புத்தரும் ஒரே கல்லால் செஞ்சது. அடுத்தது அங்கே வந்து பாலாஜி தோசை கடைன்னு இருக்குது. அங்கே வந்து வெஜிடேரியன் தான் எல்லாமே கிடைக்குது. அந்த கண்டி ராஜ்ய நகரத்தில் நம்ம போனால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வெஜிடேரியன் தான். அங்கே சீனா டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீயும் ரொம்ப ஃபேமஸ். இதை பற்றியும் நம்ம இதில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்.